இப்படி இருக்கிற இந்த வீடியோ பேக்ரவுண்டை இது மாதிரி எத்தனை வகையா வேணாலும் உங்களால உங்களோட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரே ஒரு கிரீன் ஸ்கிரீன் பிளஸ் ஒரு ரிங் லைட்டு, ஒரு லைட்டிங் செட்டப், அதாவது ஒரு நார்மலான ஒரு லைட் ரைட் சைடுக்கு, அப்புறம் ஒரு கேமரா. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபோக்கஸ்க்கு ஒரு லைட் இருக்கணும், ரைட் சைடு ஃபோக்கஸ்க்கு ஒரு லைட் இருக்கணும், பின்னாடி கிரீன் ஸ்கிரீன் இருக்கணும். இதை வந்து பர்ஃபெக்டா இப்படிதான் செட் பண்ணணும் பாத்துக்கங்க. இந்த மாதிரி நீங்க செட் பண்ணாலே இந்த மாதிரி பேக்ரவுண்ட் உங்களால கொண்டு வர முடியும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறேன். ஒன்னு கைன்மாஸ்டர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா விஎன் வீடியோ எடிட்டர். இந்த 2 அப்ளிகேஷன் வச்சு இந்த மாதிரியான அவுட்புட் உங்களால கண்டிப்பா கொண்டு வர முடியும். இது தமிழ்ல பெரும்பாலும் இந்த மாதிரி இந்த வீடியோவும் போடலன்னு நான் நினைக்கிறேன். மேபி போட்டிருந்தாங்கன்னா எனக்கு தெரியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு குவாலிட்டியா உங்களுக்கு நான் இந்த வீடியோ தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாம் பண்ண மறந்துடாதீங்க. அவங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கைன்மாஸ்டர் ஓபன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணிக்கங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறேன். இந்த இமேஜெல்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இமேஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வீடியோ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் 4Kல தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். 4Kல ஆக்டிவேட் பண்ணி அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு. இப்போ இதை வேணுங்கிற அளவு ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வேணுங்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணியாச்சு. இப்போ இதில் லேயரை கிளிக் பண்ணிக்கலாம், மீடியாவை கிளிக் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ எங்கே இருக்கோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் எந்த இடத்துல நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்களோ கரெக்டாக அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் கொடுத்து ட்ரிம் லெஃப்ட் கொடுத்து நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாமல் அந்த இடம் கூட உங்களுக்கு தெரியும், அந்த ப்ளூ கலரு. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சரி பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். க்ராப் ஆப்ஷன் போகணும். கிராப்பிங்னு சொல்லி இந்த ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ட்ராக் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு இருக்கிறதுலே முக்கியமான வேலை இந்த குரோமா கீயை ஆக்டிவேட் பண்ணுற வேலை. இந்த குரோமா கீயை வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை எனேபிள் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர் கொடுத்துருக்காங்களா, இதை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதை ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். 57 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 33க்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது, உங்களுக்கே தெரியும். இப்போ அதை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கப்புறம் தான் முக்கியமான டிப்ஸே நான் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு இந்த அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது தான். ஃபுல் ஹெச்டி 1080pல 30 ஃப்ரேம்ஸில் எடுத்தீங்கன்னா அதிலேயே தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஏன்னா விஎனில் போட்டு எடிட் பண்ணுறப்ப குவாலிட்டி மாறக்கூடாதுன்னா நீங்கள் எத்தனை இதில் எடுக்கிறீங்களோ, என்ன குவாலிட்டியில் எடுக்கிறீங்களோ அதே குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணணும். முக்கியமான விஷயம், இந்த பிட் ரேட்டை எப்பயுமே ஹைலேயே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு இப்போ வந்து இந்த வீடியோவை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆகிட்டு இருக்கு. சேவ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். நிறைய பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இதில் முக்கியமான கட்டமே இது தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தான் இதுக்கப்புறம் இருக்க போன பெனிஃபிட்டு உங்களுக்கு புரியும். இப்போ இந்த வீடியோவை நான் இதில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன், நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் எதனால் விஎனில் எடிட் பண்ணணும்னு சொல்கிறேங்கிறத உங்களுக்கு எம்எக்ஸ் பிளேயரை அதை ப்ளே பண்ணி காட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இருங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயரை நான் ப்ளே பண்ணுறேன். பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோவில் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் அம்புக்குறி போட்டு காட்டுறேன். அந்த இடத்துல அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த க்ரீன் கலர் ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் என்ன தான் குரோமா கீ ஆக்டிவேட் பண்ணி இது பண்ணாலுமே அந்த க்ரீன் ஷேடு லைட்டாக இருக்க தான் செய்யும். இதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஎன் அப்ளிகேஷனுக்குள்ளே போக போகிறோம். வாங்க விஎன் அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். இப்போ விஎன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஆல்ரெடி இருந்த ப்ராஜெக்ட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். நியூ ப்ராஜெக்டில் நான் இப்போ அதை எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ அந்த இருக்குது. இதை நான் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக மாற்ற வேண்டிய செட்டிங்ஸ் என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபில்டர்னு சொல்லிட்டு இந்த சைடு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அம்புக்குறி போடுறேன். அந்த ஃபில்டருங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்னு இருக்கா, ஃபில்டருக்கு பார்க்குறோம், இந்த அட்ஜஸ்ட்னு இருக்கா, அந்த அட்ஜஸ்ட்டை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் HSL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் அந்த ஆப்ஷனு.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த க்ரீன் டாட் இருக்குல்ல, அந்த க்ரீனை செலக்ட் பண்ணி ஃபுல்லாகவே கம்மி பண்ணிடணும். உங்களுக்கு அந்த வீடியோவை பாருங்கள், அந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் க்ரீன் அப்படி போகிறது. மொத்தத்தையுமே 0 ஆக்கிடுங்க. 0 ஆக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல க்ரீன் சுத்தமாக இருக்காது. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதா நண்பா? நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நான் நம்புகிறேன். ஃபேஸில் க்ரீன் கலர் சுத்தமாக இல்லை. இப்போ ஃபேஸோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றணுன்னா அதே ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அந்த அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸுக்குன்னு இந்த ஒரு ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷனை ஓகே பண்ணிவிட்டு அந்த லெவலை வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபேஸோட கலர் மாறுறது உங்களுக்கு தெரியுதா? இந்த வீடியோவோட பேக்ரவுண்டுக்கு ஏற்ற கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். -10 வைக்கிறேன் ஹியூவை. சேச்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறப்ப டிஃப்ரெண்ட் அதிகமாக தெரியறதுனால சேச்சுரேஷன் லெவலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லெவலுக்கு டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். லைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்டாக இருக்குது நண்பா. இப்போ இதை அப்படியே டிக் கொடுத்துட்றேன். டிக் கொடுத்து இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அந்த இடத்துல உட்காந்து பேசுகிற மாதிரியே இருக்கா? இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு எம்எக்ஸ் பிளேயரில் உங்களுக்கு நான் காட்டுறேன். மேலே அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K 60 FPS ப்ளஸ் ஆவரேஜ் பிட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 MB/s அந்த இதில் தான் நான் வச்சு எப்போயுமே எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் 4Kல தான் எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பட் 4Kல எக்ஸ்போர்ட் பண்ணாலுமே வீடியோவை 4GB வரும் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது. அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அதை இதே குவாலிட்டியில் அதை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது. அதுக்கு பற்றின வீடியோ உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்துடலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த விதமான க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் அந்த இது போட்ட மாதிரி எதுவுமே தெரியல நண்பா. சீரியஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் உட்காந்து பேசுகிற இடம் அந்த இடம் பேக்ரவுண்டில் இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு இது எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இப்படி தான் நண்பா நீங்கள் அந்த வீடியோவை க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு பேக்ரவுண்டை வேறு லெவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம சேனல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர்லாம் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை தயவு செஞ்சு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தமிழில் இந்த வீடியோ அதிகமாக அவைலபிளாக இருக்காது. இந்த அளவுக்கு குவாலிட்டியாக உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் எப்படி பேக்ரவுண்ட் ரெடி பண்ணணும், அந்த பேக்ரவுண்ட் ரெடி பண்ணதை கலரிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்களுமே ஒரு க்ரீன் ஸ்க்ரீனு ஒரு லைட்டிங் செட்டப் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்களாலேயுமே ரெடி பண்ணிக்கிற முடியும். உங்கள் வீடியோவை தரமாக ரெடி பண்ணலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் எல்லாம் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து ஒரு புது சேனலா நான் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த வீடியோ ஒரு லாங் வீடியோ நான் கிரியேட் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் பட்டாமே வீடியோவை 4K மோடுக்கு சேஞ்ச் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நன்றி.